மிக மோசமாக மனிதனை பாதிப்பது மது. மனிதனை மகிழ்ச்சிக்குரியவனாக மாற்றும் வல்லமை மதுவிற்கு இல்லை. ஆனால் சமூக தாக்கத்திற்கு உட்படுத்தும் ஆற்றலை அதிகரிக்க வல்லதாக அது இருக்கிறது. ஒருவன் தனியாக மது அருந்தும் போது அமைதியாக இருப்பான். ஆனால் ஒரு விருந்தில் நண்பர்களோடு அருந்தும் போது அவனுடைய தயக்கங்களும் இதுநாள் வரை அவனிடம் இருந்த ஒருவித கூச்ச சுபாவமும் மறைந்து அவன் முற்றிலும் வேறு மனிதனாக இருப்பதை பார்க்கலாம். எங்கள் கல்லூரியில் சில மாணவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும் விருந்தின் போது மது அருந்துவார்கள். அதற்கு பிறகு இதுநாள் வரை நாம் பார்த்த ஆள்தானா இவன் என்கிற சந்தேகம் ஏற்படும். அங்கு ஓரமாய் எப்போதும் அமரும் சிலர் எல்லோர் தோளிலும் கைபோட்டு துணிச்சலாக பேசுவதையும் சிலர் இடைவிடாமல் நடனமாடுவதையும் பார்த்து எங்களுக்கு வியப்பு ஏற்படும். இன்னும் சிலருக்கோ திடீரென ஆங்கில பிரவாகம் எடுக்கும். அதுவரை தமிழை தவிர வேறெந்த மொழியிலும் பேசியறியாத நபர்கள் ஆங்கிலத்தில் பிளந்து கட்டுவதை பார்க்கலாம். அதுவரை நமக்கு ஆங்கிலம் பேச வராது என்று அவர்களிடையே மிகப்பெரிய தடை இருந்திருக்க வேண்டும். குழுவாக குடித்ததும் அந்த தடையகன்ற காரணத்தால் அவர்கள் தயக்கமின்றி பேசுகிறார்கள். மது தற்காலிகமாக அவர்களுடைய கவலைகளிலிருந்தும் மன இறுக்கங்களிலிருந்தும் விடுதலை தருகின்றது. இது தற்காலிகமானது என்பதை அறியாத சிலர் அதை நிரந்தர நிவாரணியாக கருதி அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அவ்வப்போது என ஆகி அடிக்கடியாக மருவி அன்றாடமாக மாறிப்போகிற காரணத்தாலும் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு மாற்றவல்லது என்கிற உண்மையாலும் அது தீய பழக்கமாக கருதப்படுகிறது. எவ்வளவு பெரிய அறிவாளியையும் சாதாரணமாக்கியும் வள்ளலையும் கையேந்த வைத்தும் அது கீழ்நிலைக்கு இறக்கி விடுகிற இழிய பொருள் என்பதால்தான் ஆன்மீகவாதிகளும் அறநிலையாளர்களும் அதை வன்மையாக கண்டித்தனர். சமூக குடியராக இருந்தவர் பிரச்சனை குடியராக மாறும்போது அவரையும் அறியாமல் உடல் உபாதைகளுக்கு ஆளாகி விடுவார். அவர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இரத்த வாந்தி எடுத்து இறக்கும் நிலையை அடைந்து விடுவார். மது சோடியம் தாதுவின் இயக்கத்தை வெகுவாக பாதிக்கிறது. பிறகு நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கிறது. தீய பழக்கத்தை தொடங்கிய பின் சிரமப்படுவதற்கு பதிலாக தொடங்காமலேயே இருப்பது நல்ல பழக்கம். நம் உடலில் மது சார்பான மரபுக்கூறு இருக்கலாம் என நினைத்தால் அதன் பக்கம் திரும்பி பார்க்காமல் இருக்கும் வைராகியத்தை ஒருவர் கைவரப் பெறுவார்கள். வைராகியசாலிகள் யார் வற்புறுத்தினாலும் எந்த தீய பழக்கத்தையும் கையகப்படுத்தாமலேயே எல்லா இடங்களிலும் தனித்திருக்க பழகி இருப்பார்கள். வம்பை விலை கொடுத்து வாங்குவது என்கிற பதம் உண்டு. துயரத்தை விலை கொடுத்து வாங்கி அதனால் மற்றவர்களையும் வீட்டினரையும் நரகத்தில் வாழ வைப்பதுமே குடிக்கு அடிமையானவர்களுடைய பங்களிப்பு. நம் உடலை இன்னும் கொஞ்சம் அழகாக்க நம்மால் இயலாது. ஆனால் அதன் ஆரோக்கியம் நம்முடைய நடவடிக்கைகளால் கெடாமல் பாதுகாக்க நிச்சயம் முடியும்.